எருமக்கடா எருமக்கடா எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாறான். ஆலங்காத்தாலே எங்க சோவார போனாலும் தெரியல. வீட்டுல ஆளையும் காங்கல அணக்கத்தையும் காங்கல. என்ன செய்ய, இந்த வயசான காலத்திலயா இருந்தாலும் நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியிருக்கு. அது நல்லா ஊர் சுத்த தான் லாய்க்கி. அப்படிலாம் என் மகன் பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கான் பிள்ளைய வீட்டுக்கு. ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைகள் எப்படி இருக்கு, எனக்கு வந்த மருமக எப்படி இருக்கா. சை எத்தே, எலும்பிட்டியலோ? வாட்டி காலங்காத்தால எங்க சோவாரிட்டு வரா? எல்லா வீட்லயும் அழகழகா கோலம் போட்டிருந்தாவத்தே. எந்த வீட்டு கோலம் நல்லா இருக்குன்னு பாத்துட்டு வரலான்னு போனேன். ஏட்டி, அந்த வீட்டு பிள்ளை எல்லாம் அவிய வீட்டு அழகுபடுத்த என்ன அழகா கோலம் போடுறாவ. நீ தான் இருக்கியே, நம்ம வீட்டு முந்தி கோலம் போட்டா என்னட்டி? ஐயா அத்தே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. எனக்கு கோலம் போடையே வராது. வராது. பழகுனாதான் வரும், பழகாம எல்லாம் வந்துருமோ? பழகுனால எனக்கு வராது தே. ஏயான வேலை கல்லியாலாம் இருக்கா நீ? எந்த வேலையும் தெரியாதுன்னு சொன்னா நான் வேலை வாங்க மாட்டேன்னு, அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லி நழுவிட்டேதான்ட்டு இருக்கா நீ? ஆத்தி, நம்ம சூச்சமத்தை கண்டுபிடிச்சிட்டே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்தே. நீங்கள் ஏதாவது வேலையை திருப்தியாக செய்யணும்னு நினைப்பிய. நான் அதில் அரைக்குறையாக செஞ்சு வச்சேன்னா உங்களுக்கு இப்படி இருக்கேன்னு மனசு கஷ்டமாக இருக்கும்ல. அதனால தான் தே, நீங்களே செஞ்சுக்கிடுங்கன்னு நான் விட்டுறது. நடிக்காத டீ, நடிக்காத. அப்படியே தெரியுது முகத்தில் அப்பட்டமா. இந்த டீயாத்தே எனக்கா? ரொம்ப தேங்க்ஸ் தே. நானே வெளியே குளிருக்குள்ளே போயிட்டு வந்து என்னடா செய்ய குளிருதேன்னு நினச்சேன். இது அல்லவா மாமியார் எனக்காக சுட சுட டீ போட்டு இந்தா டீங்கிறியலே, கொடுங்க கொடுங்க. இந்தா டீன்னு தான் சொன்னேன். இந்தா உனக்கு டீன்னு சொன்னேன்னா? அப்படின்னா இந்த டீ உனக்கு இல்ல, இந்த டீயை கொண்டு போய் என் மவன்கிட்ட கொடுன்னு சொல்ல வந்தேன்னு அர்த்தம். எத்தே, இதெல்லாம் ரொம்ப ஓவர், பாத்துக்கிடுங்க. உங்க மகனுக்கு மட்டும்தான் வாய் வயிறு எல்லாம் இருக்கும், எனக்கும் தானே பசிக்கும். எனக்கும் தான் ஒரு டீயை போட்டு தந்தா என்னவா? போட்டு தரலாமா? நீ காலையில எழும்பி ஒரு வேலையும் செய்யலனாலும் வீட்டுக்குள்ள கடந்தா போட்டு தரலாம். நீ தான் ஊர் சவாரிட்டு திரியிறியே. ஏத்தே, ஊர் சவாரின்னு சொல்லாதியத்தே. 4 இடத்துக்கு ஊருக்குள்ள போனாதான் நாட்டு நடப்பு என்ன, நம்ம கிராமத்துல என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குன்னு கூட தெரியாது. நாளைக்கு ஒரு 4 பேர் எங்க அத்தையை பார்த்து இந்த ஊருக்குள்ளதான் இருக்கா, ஆனா இந்த ஊர்ல நடக்க விஷயம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என் மனசு எவ்வளவோ வேதனைப்படும் தெரியுமாத்தே. அதனாலதான் 4 விஷயத்த தெரிஞ்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்லலாமேன்னு போனேன். அதுக்குள்ள என்ன போய் இப்படி தப்பா நினைச்சிட்டீங்களே. ஆத்தாடி ஆத்தா, என்ன நடிப்பு நடிக்காமா. இதுக்கு மேல இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோன்னா இவ அழுது ஊரை கூட்டிப்பிடுவா. ஏட்டி, சரி உன் நல்லா என்ன எனக்கு புரியுது. இந்த உனக்கும் ஒரு கிளாஸ்ல டீயை ஊத்தி தரேன் குடி. அந்த ஒரு கப்பு டீக்கு தானே இந்த நாடகத்தையே போட்டேன். ரொம்ப நன்றி தே. கொடுங்க, ரொம்ப வயிறு பசிக்கு. இதுல உட்காரு, டீ கிளாஸ்ல ஊத்தி தரேன். சரிங்க தே. ஏத்தே, இன்னைக்கு காலையிலக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கிய? அத்தைக்கு ஒரே அசதியா இருக்கு மருமலே. நீ இன்னைக்கு என்ன செய்யணுமோ செய்யி. ஆத்தாடி, நான் சமைக்கணுமா? நானாத்தே செய்யணும். சரி தே, ரசம் வச்சு தரேன். மருமலே, ரசத்தை தவிர வேற ஏதாவது செய்ய? நான் வைக்கிற ரசம் தானே உங்களுக்கு பிடிக்காது, அதை தான் வைக்கணும். இல்லத்தே, இந்த பனிக்கு ஒரு மாதிரி இருக்கா. நல்லா மிளகு சீரகெல்லாம் தட்டி நிறைய போட்டு ரசம் வச்சு குடிச்சாதான் என் உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் தே ரசம் வைக்க போறேன். டீ இவ ரசத்தை விஷம் முறையில வைப்பா. சரித்தே, நான் டீயை குடிச்சிட்டு ரசத்தை வைக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மருமலை, உனக்கு எதுக்கு சிரமம், நானே சமைச்சுக்கிடுறேன். இல்லத்தே, நீங்களும் பாவம் தானே. நீங்களும் எவ்வளோ வேலையை தான் தனியாக செய்விய, நானே செய்கிறேன் தே. இல்லைம்மா, சகுந்தலா கீரை கொடுத்தா பத்துக்க, மறந்தே போயிட்டேன். உனக்கு தான் கீரை செய்ய தெரியாதுல்ல, அது நாளைக்கு வச்சா வாடி போயிடும். அதனால நான் இன்னைக்கு கீரை செஞ்சிருயேம்மா. அப்படியாத்தே சொல்றியே? ஆமாம் மருமலை, நானே செஞ்சுக்கிடுறேன். அப்ப சரித்தே. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. ஜாலி, அத்தையே சமைச்சிருதான், நம்ம போய் நல்லா உறங்கலாம். ஆத்தாடி, அவ வைக்கிற விஷத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சுக்கிட்டோம். எம்மா, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு நாங்க போயிட்டு வரோம். ஏட்டி இருங்க மக்கா, நான் வாரேன். எம்மா, நேரம் ஆயிட்டுமா, பஸ் போயிரும். அதெல்லாம் ஒன்றும் போவாட்டி இரு. ஏடி மக்கா, 2 நிமிஷம் மட்டும் இருங்க, டிஃபன்ல சோறு வச்சு கொண்டு வரேன். என்ன எம்மா, டிஃபன்ல எல்லாம் சாப்பாடு ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு எங்களுக்கு மத்தியாலத்தோடய முடிஞ்சிடும். மத்தியாலத்தோட முடிஞ்சிருமா? என்னடி சொல்லுதா? ஆமாம்மா, இன்னைக்கு கடைசி பரிச்செல்லாம், அதான் மத்தியாலத்தோட முடிஞ்சிடும். நாங்கள் வந்துருவோம் வீட்டுக்கு. இன்னைக்குதான் கடைசி பரிச்சையோ? ஐயே, இனி எப்போ 10 நாள் லீவ் விடுவோம்ளோ? ஆமாம்மா. உண்மையா பள்ளிக்கூடத்துக்கு தானே போறிய, வேற எங்கேயும் போகலாம். மதியானத்தோடய வந்துருவேன்னு வேற சொல்லுதீங்களே. ஐயோ அம்மா, உண்மையா பள்ளிக்கூடத்துக்கு தாம்மா போகிறோம். நீங்கள் என்னைக்கு தான் எங்களை நம்பினீங்க? அங்கே மட்டும் இல்லை, எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் மதியானத்தோடய வந்துருவோம். ஏட்டி நம்பாமையா கேட்பேன். நம்புதேன் டீ. டேட்டி, எப்பவும் பரிச்சு முடிஞ்சாலும் சாயந்தரம் தானே வருவியே, இன்னைக்கு நேரமாக வந்துருவேன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஒரு சில நேரம் விடமாண்டாவ, சாயங்காலம் வரைக்கும் வச்சு விடுவாவ. இந்த தடவை மதியானத்தோடய முடிஞ்சிரும்னு சொல்லிதாம்மா விட்டுருக்காவ. அதனால நீங்கள் சூடாக ஏதாவது செஞ்சு வைங்கம்மா, மதியானம் வந்து சாப்பிட்டுக்கிட்டுறோம். சூடாக செஞ்சு வைக்கணுமா? காலையில் பொங்கின சோறு தான், மதியானம் வந்து அதையே சாப்பிடுங்க. என்ன ஆக்கிட்டீங்களோ இப்பயே? சரி பரவாயில்லம்மா, நாங்கள் அதையே வந்து சாப்பிட்டுக்கிட்டுறோம். நேரம் ஆயிட்டுமா, நாங்கள் போகிறோம். நல்லா பரிச்சை எழுதணும். என்ன கவனமாக எழுதணும், எதுவும் மறக்கப்படாது. மறந்தாலும் பொறுமையாக யோசித்து ஞாபகம் வர வச்சு எழுதணும். என்ன? ஆமாம், நாங்கள் பொறுமையாக யோசிச்சுட்டு இருந்தோன்னா அவையே கொடுக்குற நேரமே முடிஞ்சு போயிடும். கண்டது கிடையாது யோசிக்க கூடாதுடி. பரீட்சைக்கு போனால் பரீட்சைக்கு என்ன படித்தோம் அதை மட்டும்தான் யோசித்து பார்க்கணும்.
சரிம்மா, அம்மா கொண்டு வந்து பஸ் ஏற்றி வைக்கிட்டா? வேண்டாம்மா, எல்லா பிள்ளைகளும் தான் வருவாவல்ல, சேர்ந்து போயிடுறோம். சரிம்மாக்கா, சரி பார்த்து போங்க. பாய்மா. டாடாடி. அட கடவுளே, காலையிலேயே எழும்பி எல்லார் வீட்லேயும் கோலத்தை பார்க்கலான்னு போனேன். அந்த ஆளை கதை பேசிட்டே நின்றுட்டேன். நேரம் வேற ஆயிட்டு. என் மாமியாக்காரி வேற எங்கே போனா ஏது போனான்னு என்ன சொல்ல காத்திருக்கோ தெரியலையே. சரி போவோம். ஐயோ, இப்படி எதுத்தால வந்து நிற்குதே, போச்சு செத்தேன்னு நினைக்கேன். என் மாமியார் என்னெல்லாம் சொல்ல காத்திருக்கோம். அத்தை, மலரு. ஏட்டி மலரு. சொல்லுங்க தே. ஏடி, நான் செத்த போய் எங்கள் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன? வந்தோடனே எங்கே போனால் ஏது பண்ணன்னு ஒரே காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான்னு நினச்சேன். எங்கள் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறியேங்கிறாவ. எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா, காலையில் தான் ஃபோன் வந்தது. நான் போய் பார்த்துட்டு சாயந்தரம் போல் வந்துடுறேன். அப்படி சாயந்தரம் வர முடியலன்னா நாளைக்கு காலையில் வரேன் என்ன? அப்பாடி, அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்ததில்ல. நான் இவ்வளோ நேரம் வீட்லேயே இல்லைங்கிறத மறந்துட்டாவ போல் இருக்கு. மறக்கட்டும் மறக்கட்டும், நல்லது தான் நல்லது தான். ஐயோ, பெரியத்தைக்கு என்னத்தை ஆச்சு என்னன்னு தெரியலம்மா, உடம்பே சரியில்லையா. அதான் ஆஸ்பத்திரிக்கு போய் கூட்டிகிட்டு போகிறேன். வேலை அவளுக்கு ரொம்ப முடியலன்னா இருந்துட்டு நாளைக்கு வந்துடுவேன் என்ன? ஒத்தையில் எப்படித்தான் போவிய? நானும் வரட்டா? வேண்டாம்மா வேண்டாம், நீ இருந்து வீட்டை பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். ரொம்ப முடியலன்னா எதுவும் வேணும்னா கூப்பிட்றேன், பிறகு வா என்ன? சரிங்க தேய். சரி, இப்போ விட்டா அப்புறம் பிறகு பஸ்ஸுக்காரன் போயிடுவான். நான் 8 மணி பஸ்ஸையே பிடிச்சி போகிறேன் என்னம்மா? பிறகு இருக்க நேரம் ஆகிட்டு தான் இருக்கும். சரி தேய், பார்த்து போயிட்டு வாங்க தேய். சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு என்ன? ஓகே தேய். போடு போடு. இந்தா இந்தா. ஏன் மாமியார் ஊருக்கு போயிட்டு போடு. தகிட. என் மாமியார் ஊருக்கு போயிட்டு என்ன கொழுப்பு இருந்தா நான் இல்லைன்னு இப்படி சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருப்பாய் வா. அட, என்னது இது? இப்பதானே நம்ம மாமியார் போச்சு. நம்ம மாமியார் உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு கிடந்துல, அதனால நமக்கு எங்க பார்த்தாலும் அது முகம் மாதிரி தெரியுது போல. மனப்பிரம. ஒரு பிரமையே இல்லட்டி, நான் தான் வந்து நிற்கேன். மனப்பிரம பேசுது. ஏடி, ஆடுறது முதல்ல நிறுத்திட்டி. ஆத்தி, போன மாமியார் திரும்பலாம் வந்துட்டு செத்தம். வாங்கிட்டே போன வேகத்துல வந்துட்டியே. ஊருக்கு கொண்டு போவதுக்கு கட்டப்பை வச்சிருந்தேன், மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுக்க தான் வந்திருக்கேன். அப்படியாத்தே, எங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ஓடி போய் நான் எடுத்து தருவேன். எதுக்கிட்டே இப்ப நீ ஆடிக்கிட்டு இருக்கா, அதை முதல்ல சொல்லு. அது ஒன்றும் இல்லத்தே, கை காலெல்லாம் சரியான வலி. ஒரு டாக்டர் யூடியூப்ல சொன்னார் இப்படித்தான், கை காலெல்லாம் அசைச்சு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்பதான் உடம்பு சரியாகும்னு. அதான் அப்படியே டான்ஸ் மாதிரி ஆடி எக்ஸசைஸ் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டியே. இதை நான் நம்பணும், அப்படிதானே டி? டெபினெட்லி. எதுக்கிட்டே என்ன என்னமோ சொல்லி ஏசியா? ஐயோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதோ? டெபினெட்லின்னா இது இப்ப நான் என்ன சொல்றது? இதை நான் நம்பணுமான்னு கேட்டியல்ல, அதான் நம்பியே ஆகணும்னு சொன்னேன் தே, வேற ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த ஆடிக்கிட்டு பேசியதை நிறுத்திட்டி. மூஞ்சியை சிரிச்ச மாதிரியே வச்சுக்குவோம். சொல்லுங்க தே. நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி சந்தோஷத்துல தானே ஆட்டம் போடுதா? ஏ அப்பா, அட கடவுளே, என்னத்தை என்ன போய் இப்படி நினைச்சிட்டிய? நீங்க வீட்டுல இருந்தாதான் எனக்கு நிம்மதியே தெரியுமா? நீங்க போயிட்டா எனக்கு நிம்மதியே இருக்காது. நான் போய் உங்களை அப்படி நினைப்பனா தே? போட்ட ஆட்டத்திலே தெரியுது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க தே. நான் தனியா விட்டுட்டு போறேன் தானே உனக்கு இந்த கொண்டாட்டம். இப்ப நான் தனியா போகல, நீயும் சேர்ந்துதான் என் கூட வாரா. போய் கிளம்பிட்டு வா. அத்தை, நீங்க தானே சொன்னீங்க நான் முடியலன்னா அங்க போய் சொல்றேன் பிறவு வா. இப்ப எதுக்குன்னு சொன்னீங்களே. அது நீ ஆட்டம் போடுவதுக்கு முன், இது நீ ஆட்டம் போடுவதுக்கு பின். போ. அது வீட்டில் எல்லா வேலையும் அப்படியே கிடக்குதே. அப்படியே கிடக்கட்டும் மறுமூலையே, நம்ம வந்து பார்த்துக்கிடலாம். நீயும் கிளம்பி வா. நான் இல்லைன்னு சந்தோஷப்படுறியா? கூடையே தான் கிடக்கணும் நீ நாளைக்கு வரைக்கும். வா, கிளம்பிட்டி பாரு. பொறுமையாக கிளம்புனா பஸ்ஸுக்காரன் போயிடுவான், பிறகு அப்படியே விட்டுருவான்னு நினைக்காத. எத்தனை மணிக்கு பஸ் வந்தாலும் அங்கேயே காத்து கடந்து உன்னை ஏற்றி கூட்டிகிட்டு போவேன். சீக்கிரம் கிளம்பிட்டு வா. தவளை தாமாயால கேட்ட மாதிரி கொஞ்சம் அடக்கிட்டு இருந்திருக்கலாம். போன உடனே ஆட்டம் போட்டனே, அந்த ஆட்டத்தை ஏன் ரூமுக்குள்ளே போய் தாப்பால போட்டுட்டு ஆடி இருந்தா கூட இப்போ எதுவும் ஆயிருக்காது. சே, உடனே சந்தோஷத்தை இந்த வீட்டில் வெளிப்படுத்தக்கூடாது போல, பொறுமையாக தான் வெளிப்படுத்தணும் போல. என்ன செய்ய? ஏட்டி, என்ன மச நின்றுட்டு இருக்க? ஐயா, இந்த கிளவி வேற. இந்த போறேன் தே.